ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா ஜெய் vlog. நம்ம vlogல இன்னைக்கு சூப்பரான அட்டகாசமாக ஒரு டிஷ்ஷை பார்க்க போகிறோம். அதுதான் வஞ்சிர கருவாடு தொக்கு. வஞ்சிர கருவாடு தொக்குக்கு தேவையான பொருட்கள் 4 வஞ்சிர கருவாடு பீஸ் கழுவி நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பூண்டு நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. 2 தக்காளி சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வால்களுக்கு போயிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு போயிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மாக வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. பூண்டை வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த உடனே சின்ன வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கலரி விடுங்க. இந்த மாதிரி வதங்கணும். இந்த மாதிரி வதங்கின உடனே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போடுங்க. ஏன்னா வஞ்சிர கருவாடில் ஏற்கனவே உப்பு அதிகமாக இருக்கும், அதனால கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இப்போ வதக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. ஏன்னா வஞ்சிர கருவாடில் ஏற்கனவே உப்பு அதிகமாக இருக்கும், அதனால கொஞ்சம் கம்மியாக போடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளியெல்லாம் நல்லா மெசஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இப்போது கொஞ்சமாக ஒரு சின்ன கிளாஸில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. கருவாடு நல்லா கழுவி உப்பெல்லாம் கொஞ்சம் போகிற மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு பீஸாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிக்கோங்க. செஞ்சுட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெட்டிஷாக நல்லா வதங்கி வரட்டும். சைட் டிஷ் எதுவுமே இல்லைன்னா கூட இந்த கருவாடை வச்சு சாம்பாருக்கு, ரசத்துக்கு நல்ல சுடு சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வஞ்சிர கருவாடு தொக்கு தயாராகிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வஞ்சிர கருவாடு தொக்கு தயாராகிடுச்சு. இதை நம்ம ரசம், சுடசாதம், அப்படி இல்லைனாக்கா சாம்பார், இதை கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.